இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து என் எதிரிக்கூட வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போங்க. அந்த மாதிரி நபர்களை சந்திச்சிருப்போங்க. அதனால வந்து நீங்கள் ஒரு வந்து இழப்பை சந்திக்கிறீங்க, ஒரு பாதிப்பை சந்திக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் எதிரி கூட வந்து கஷ்டப்பட்டுறலாங்க. அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நீங்கள் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி அடைகிறீங்க, வெற்றி அடைகிறீங்க அப்படின்னா அதை வந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுறதுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினரை தவிர வேறு ஆள் யாரும் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது குடும்ப உறுப்பினரை தவிர அது ஒரு உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்கள் வெற்றியை வந்து நினச்சி சந்தோஷப்படுறாங்கன்னா இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடை நீங்கள் கட்டுறீங்க, அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. எப்படியாவது ஒரு நல்ல வேலையை வாங்கி உக்காந்துடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல வேலையை வாங்குவீங்க, அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஒரு நல்ல கல்யாணம் நடக்காதா, ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கும், அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆள்களை வந்து நீங்கள் சந்திச்சிங்கனாலே நீங்கள் பாக்கியசாலின்னு தான் எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி ஆளுகளை வந்து என்றைக்கும் நம்ம வந்து கூடயே வச்சுக்கிறதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிற உண்மையை உணரணுங்க. ஏன்னா அவங்க எது நினைச்சாலும் உங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு அது ஒரு வந்து ஒரு கருவியாக தான் வந்து இருக்குங்க. அதனால் இதெல்லாம் வந்து பிரபஞ்ச விதிகள். அந்த உண்மையின் மகத்துவத்தை உணர்வோம், மகத்துவத்தை போற்றுவோம், நல்ல வாழ்க்கையை வாழ்வோம்.